ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட வானவில் டிவியோட எக்ஸ்தலத்தை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கடி நடக்கிற சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்களும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோக்குள்ள போகலாமா? லைகா ப்ரொடக்ஷன், தமிழ் குமரன் ப்ரொடக்ஷன் அண்ட் பசங்க ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும் திரைப்படம் தான் பர்மிளா அண்ட் கோ. இந்த படத்தை சாய் பாஸ்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஊர்வசி, ஜெயராம், மிஸ்கின், யோகி பாபு இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் வெளியாகி ட்ரெண்டிங்கில் இருக்கு. ரீசெண்டாக ராஷ்மிகா அவர்கள் ஜப்பான் போயிருந்தா அவங்களோட போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக, பார்க்கவே ஃபன்னியாக இருந்துச்சு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அண்ட் என்டிஆர் ஆர்ட்ஸ் தயாரிப்புல அண்ட் அது மட்டும் இல்லாம பிரசாந்த் நில் இயக்கத்துல என்டிஆர், ருக்மணி வசந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் 2027 ஜூன் 11 வெளிவர இருக்க போது டிராகன். இந்த படத்தோட போஸ்டரை படத்தோட டீம் நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரீத்தி அஞ்சு அஸ்ரானி அவர்கள் அவங்களுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகா கியூட்டா இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அண்ட் விஷ்ணு விஷாலோட தயாரிப்புல செல்ல ஆயாவு இயக்கத்துல ஷாண்ட்ரோட மியூசிக்ல ஐஸ்வர்யா லட்சுமி அண்ட் விஷ்ணு விஷால் சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் கட்டா குஸ்தி 2. இந்த படம் ரீசெண்டா வெளிவர இருக்க நிலையில இந்த படத்தோட கேரக்டர்ஸோட போஸ்டர் படத்தோட டீம் நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரேஷ்மா அவர்கள் தான் உங்க ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. உங்களோட காஸ்டியூம் ஆல்சோ ரொம்பவே சூப்பரா இருந்தது. லைகா ப்ரொடக்ஷன் அண்ட் ஜேஎஸ்ஜே மீடியா ப்ரொடக்ஷன் தயாரிப்புல சந்தீப் கிஷனோட நடிப்புல அறிமுக இயக்குனர் ஜேஷன் சஞ்சய் அவர்கள் எடுத்திருக்க படம் தான் சிக்மா. இந்த படம் ஜூலை 30, 2026 வெளிவர இருக்கும் நிலையில இந்த படத்தோட போஸ்டரை டீம் நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கௌரி கிருஷ்ணா அவர்கள் அவங்களுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. பார்க்கவே ரொம்ப கியூட்டா அண்ட் ட்ரெண்டிங்கான ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. பிங்க் பிலிம் டிவிஷன் அண்ட் எஸ்ஆர்எம் பிலிம் மீடியா தயாரிப்புல இயக்குனர் செல்வகுமார் ஆனந்ததுரை இயக்கத்துல தயாரித்திருக்கும் படம் தான் மெய்யழகி. இந்த படத்தோட போஸ்டரை டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிர்னாலினி அவர்கள் துபாய் ரீசெண்டா போயிருக்காங்க. அவங்க அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகா சூப்பரா இருந்தாங்க. பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் சார்பில் அர்ஜுன் தாஸ் அண்ட் யோகி பாபுவோட நடிப்புல ஆரிஸ் துரைஜாராஜோட இயக்கத்துல அண்ட் ஷாண்ட்ரோலோட மியூசிக்ல ரீசெண்டா வெளிவர இருக்கும் படம் தான் கான் சிட்டி. இந்த படத்தோட ஃப்ராடு பைலை சாங் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சுனேனா அவர்கள் அவங்களுடைய போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா க்ளோயிங் ஸ்கின்ல இருந்தாங்க. வேஃபர் ஃபிலிம்ஸ் தயாரிப்புல நகாஸ் இதயாத்தோட இயக்கத்துல துல்கர் சல்மான் நடிப்புல ஜேக்ஸ் பாஜையோட இசையில வெளிவரக்கூடிய இருக்கும் படம் தான் ஐ எம் கேம். இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி 1.7 மில்லியன் போயிருக்கு. அதை அந்த படத்தோட டீம் போஸ்டரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சையத் அரிஸ்ஃபா கான் அவர்கள் அவங்களுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா சார்மிங்கா இருக்காங்க.
என்ன விவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். until then bye from சந்தியா. டாடா.